பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு காரக்குழம்பு செய்யலாமா? எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இதுமாதிரி ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். வெங்காயம் 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி, 4 வரமிளகாய், கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு இது லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியுது. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்க்கலாம். இப்போ கட் பண்ணி ஆனியன் பூண்டு சேர்க்கலாம். பாருங்கள், ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்கலாம். உப்பு சேர்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே புளி கரைக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு இந்தளவு கொதிச்சு வந்தோடனே கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றலாம். இந்தமாதிரி ஒரு முடி போட்டு மூடி வச்சிடலாம். வறுத்து வச்சதை மிக்ஸி ஜாரி மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த பொடி குறைய இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், குழம்பு இந்தளவு கொதி வந்துச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்க பொடி சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூடான களிக்கும் கத்திரிக்காய் கார குழம்புக்கும் டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.